ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ப்ளவுஸோட பேக் பார்ட் வந்து எப்படி வந்து நம்ம போடுறது அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கும் வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ ப்ளவுஸோட ஸ்லீவ் வந்து கட் பண்ணியாச்சு. ஆல்ரெடி வந்து நான் வந்து எப்படி வந்து ப்ளவுஸ் வச்சு நம்ம ஸ்லீவ் கட் பண்ணுறது அப்படின்னு வந்து போட்டிருக்கேன். இப்போ நம்ம வந்து இதோட பேக் பார்ட் வந்து கட் பண்ணிக்கலாம். பேக் பார்ட் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அளவு ப்ளவுஸ் மட்டும் வச்சு தான் நான் வந்து கட் பண்ணுறேன். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னா ஒரு லைக்கும் போட்டு பாருங்கள். இப்போ கீழே வந்து நான் 1 இன்ச் அளவுக்கு தான் வந்து மடிக்க விட்டுருக்கேன். ஏன்னா வந்து இது கொஞ்சம் பெரிய ப்ளவுஸாக இருக்குது அப்படிங்கிறதுனால எனக்கு அந்த ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி வந்து நேர் கட்டிங் தான் போட்டிருக்கிறாங்க. நம்ம கிராஸில் எடுத்தால் கூட நமக்கு வந்து துணி வந்து பத்தும். நேர் கட்டிங் அப்படிங்கிறப்ப இன்னும் கொஞ்சம் நமக்கு தேவைப்படும். எந்த ஒரு கஸ்டமர் ப்ளவுஸ் கொடுத்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து அந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க, அவங்களோட அளவு ப்ளவுஸு அப்படின்னு சொல்லி நான் வந்து பார்ப்பேன். இது பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு கஸ்டமர் கொடுத்துருக்குறாங்க இந்த அளவு ப்ளவுஸு. இது வந்து ஃப்ரண்ட் கட்டிங் தான், நார்மலாக எப்பயும் போல தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறாங்க. இதில் ஒரு 2-3 இது மட்டும் புதுசாக இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம வந்து இந்த ஷோல்டர் எல்லாமே வந்து அப்படியே வந்து மடித்து திருப்பியிருக்காங்க. நம்ம வந்து எப்பயுமே பீஸ் கொடுத்து தான் வந்து தைப்போம். இதில் இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளவுஸில் கொடுத்துருக்கிற மாதிரியே நான் வந்து மடித்து திருப்பாமல் பீஸ் கொடுத்து எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். அது வந்து நம்ம கேன்வாஸ் கூட யூஸ் பண்ண தேவையில்லை. வெறும் வந்து பீஸ் மட்டும் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா வந்து உங்களுக்கு லைஃபும் வரும். சீக்கிரமாக வந்து கிழியாமலும் இருக்கும். அதுக்காக தான். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பட்டி எப்பயுமே வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை வந்து தையல் போட்டிருக்காங்க. அப்புறம் டாட்ஸ் பிடிச்சதில் இந்த டாட்டை இந்த பக்கம் திருப்பி இப்படி மடித்து வச்சுட்டாங்க. இது எப்படி இப்படி ஸ்டிச் பண்ணாங்க அப்படின்னு எனக்கு தெரில. இல்லை இதை வந்து பிரித்து விட்டுட்டு பார்த்தா தான் தெரியுமா, இல்லை ரொம்ப பெருசாக இருக்குதா அப்படின்னு வந்து தெரியலை. அப்படி தான் நினைக்கிறேன். இந்த இதை வந்து எக்ஸ்ட்ராவாக இதில் வச்சு அட்டாச் பண்ணியிருக்காங்க. இதை மட்டும் நம்ம பிரித்தோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய இது, எவ்வளோ இது பெருசாக பிடிச்சிருக்கிறாங்க பாருங்கள். இவ்வளோ தூரம் அளவுக்கு நமக்கு வந்து பிடிச்சிருக்கிறாங்க. நான் கூட வந்து இதை இப்படி மடங்கி இருக்கங்காட்டி என்னடா இது இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஷோல்டர் வந்து க்ளோசிங் டைப்பில் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. நானும் வந்து இந்த தடவை ஷோல்டர் வந்து க்ளோசிங் டைப்பில் எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து மற்றபடி வந்து நம்ம நார்மலாக எப்பயும் போல் ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான். இந்த மாதிரி நாட் எல்லாமே வந்து நம்ம தைக்கும் போதே உள்ளாரையே வச்சுட்டோம் அப்படின்னா அதுலேருந்து நமக்கு பிசுறு இந்த மாதிரியெல்லாம் எதுவுமே வராது. கஸ்டமர் நாட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரியே வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ வந்து இதோட பேக் பார்ட் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பேக் பார்ட் கட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த பேக் சைடில் வர 2 தையல் போட்டிருக்கிறோம் இல்லைங்களா, இடுப்புக்கிட்ட அந்த 2 தையலையும் வந்து ஒன்றா வச்சுக்கலாம். ஒன்றா வச்சுட்டு இந்த இடத்தோட சென்டரை வந்து நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். இந்த முதுகில் பார்த்தீங்க அப்படின்னா குட்டி குட்டியாக ஒரு 5-6 பாம்பம் இது மட்டும் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமருக்கு இந்த அளவு ப்ளவுஸே எல்லாமே கரெக்டாக இருக்குது. இதில் வந்து எனக்கு வந்து பாக்கழுத்து மட்டும் நீங்கள் வச்சுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த மேல் இது வந்து நம்ம பார்க்குறதுக்கு இந்த ஷோல்டரை வந்து 2யும் கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி கரெக்டாக இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா இதோட சென்டர் வந்து வரும். இதுதான் இதோட சென்டர். இந்த சென்டரை வந்து நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். இதே அளவுக்கு நான் இப்படியே வச்சிட்றேன். வச்சுட்டு இந்த இடத்துல வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதோட ப்ளவுஸோட ஹைட் வந்து நம்ம எடுக்கணும். ஹைட் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டாட் போட்டிருக்கிறோம் இல்லைங்களா, பேக் டாட் போட்டிருக்கிறோம் இல்லைங்களா, அந்த டாட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த டாட்ல இருந்து மேலே ஷோல்டர் வரையும் இப்படி சென்டராக மடிச்சிங்க அப்படின்னா இதோட ஹைட் வந்து எவ்வளோ வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த இதை நம்ம இந்த இடத்துல வச்சிடலாம். வச்சு இந்த மாதிரி வந்து ஹைட் எவ்வளோ வருதுன்னு பார்த்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு கோடு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமே நம்ம வந்து இதோட அளவு எல்லாமே வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். நிஜமாலுமே ஃப்ரண்ட் பார்ட்டில் இவ்வளோ கிளாத் வந்து பிடிச்சிருக்கிறத நான் வந்து இன்றைக்கி தான் வந்து பார்க்குறேன். இவ்வளோ தூரம் வந்து பிடிச்சிருக்கிறது. இப்போ பேக் சைடு திருப்பிக்கலாம். நம்ம பேக் சைடில் சென்டர் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த சென்டருக்கு நேராக கரெக்டாக இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. உங்கள் கிளாத்தை வச்சுட்டு இந்த மாதிரி சென்டரில் கரெக்டாக வச்சுக்கோங்க. அப்படியே வந்து இது மேலே உங்கள் கை வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த கிளாத்தை நம்ம அப்படியே வந்து மேலே கொண்டு வரோம். மேலே இந்த ஷோல்டர் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த ஷோல்டர் மார்க் பண்ண இடத்துக்கு நேராக கரெக்டாக இந்த மாதிரி வைக்கிறோம்.
இப்படி வைக்கும்போது கீழே இந்த போர்ஷன் வந்து இப்படி கரெக்டாக இந்த இடத்துல வந்து வரணும். அதே மாதிரி வந்து இந்த சைட்லேயும் வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த நெக்கு வந்து ரொம்ப ப்ராடாக இருக்க மாட்டேங்குது, ரொம்ப பெரிய அகலமாக வந்து கட் பண்ண. இப்போ இது வந்து நமக்கு நல்லாவே வந்து ப்ராடாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதுலேயே வந்து நம்ம இந்த அளவுக்கு போட்டுடலாம். இந்த நெக்கு வந்து ரொம்பவே வந்து பெருசாக இருக்குது. நான் வந்து அப்படியே சேம் வந்து அதே சைஸ்க்கு போட்டுட்டு இப்போ இது மேலே வந்து நம்ம அவுட்ரு வந்து வரைஞ்சிடலாம். நமக்கு வந்து கீழே வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம கணக்கு வந்து பார்க்கக்கூடாது. நான் நமக்கு மேலே அந்த நெக்கோட அகலம் வந்து எவ்வளோ வருது அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம வந்து பார்க்கணும். இப்போ இந்த இடம் தான் நமக்கு வந்து கணக்கு, அதனால் வந்து இந்த இடத்த நம்ம வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாவே போதும். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை அப்படியே கொஞ்சம் கரெக்ட் பண்ணி வச்சுட்டு இந்த இடத்துல எல்லாம் இது பண்ணிவிட்டு நம்ம வந்து இதுக்கு மேலே இந்த தையல் இது வந்து நம்ம ஆம்கோல் வளைவு எப்படி எடுக்கிறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சேம் வந்து கரெக்டாக இந்த அளவு ப்ளவுஸ் இது எல்லாத்தையும் வந்து ஒரே மாதிரி நான் வந்து வச்சுட்டு இப்போ நம்ம வந்து இந்த ஷோல்டர் கிட்டையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிறத ஒரு 1/4 இன்ச் இந்த மாதிரி தள்ளிட்டு அதே மாதிரி இந்த சைட்லேயும் ஒரு 1/4 இன்ச் வந்து தள்ளிட்டு கீழே இந்த வந்து இந்த இடுப்பு கட்டுறது வந்து இங்கே மேலே வரையும் வந்து கரெக்டாக வந்து வருதா அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இந்த இடுப்பு கட்டை இருந்து மேலே வரையும் ஆம்கோல் கிட்ட வரையும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேலே மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா இது ரெடி அளவு, இது எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு. நம்ம ஒரு 4 தையல் போடுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து வேணும். இந்த 2 இந்த ஷோல்டருக்கு நடுவுலையும் இந்த சைட்லேயும் வந்து 1/4 இன்ச் விட்டுக்கோங்க. இப்போ ஆம்கோல் வளைவு வந்து நம்ம எடுத்துடலாம். ஆம்கோல் வளைவு எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வளைவு வருது இல்லைங்களா, கை வச்சிருக்கிற வளைவு, அந்த வளைவில் இப்படி வந்து நம்ம 3 விரலை வந்து வச்சுக்கலாம். 3 விரலை வச்சுட்டு இப்படி இந்த விரலை வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து அப்படியே திருப்பி விட்டுட்டு நம்ம இதை வந்து அப்படியே மார்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அது கரெக்டாக வந்து வந்துடும். இப்போ இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஃபுல்லாகவே வந்து இந்த ப்ளவுஸை இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்படி தான் வந்து இதோட பேக் பார்ட் வந்து நம்ம வந்து போடணும். இப்போ போட்ட அளவில் நம்ம வந்து எல்லா இடத்துலையுமே வந்து கரெக்ட் பண்ணி நம்ம வந்து கோடு போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் நான் வந்து கோடு போட்டுக்கிறேன். அடுத்தது ரெடி அளவு, அதுக்கு அடுத்தது நம்ம இப்போ வந்து ஆம்கோல் வளைவில் கரெக்டாக இந்த மாதிரி வச்சுக்கலாம். மேலே நெக்கு கிட்ட இருந்து கீழே வரையும் இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கிறேங்க. இப்போ இந்த வளைவு கிட்ட மட்டும் நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ண இடத்துல இருந்து இது பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல இதுதான் நமக்கு ரெடி. இப்போ இங்கிருந்து பாக்கழுத்து நம்ம வந்து வைக்கணும், அதனால அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக நம்ம இந்த மாதிரி கோடு போட்டு இந்த இடத்துல கொண்டு வந்துடுறோம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பேக் நெக் கட்டிங் ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி அளவு போட்டது நமக்கு வந்து இந்த ஆம்கோல் வந்து இந்த ப்ளவுஸுக்கு ஏற்ற ஆம்கோல் அளவு தான் இங்கே இருக்கா அப்படிங்கிறது வந்து எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 3.5 இன்ச் வருது கழுத்தோட அகலம். இந்த இடத்துல நமக்கு 3.25 தான் வந்து வருது. அதனால் அதே மாதிரியே நான் கொஞ்சம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதுவே வந்து கொஞ்சம் பெரிய ப்ளவுஸாக இருக்குது, ப்ராடாக இருக்குது அப்படிங்கிறதுனால அதே மாதிரியே வந்து நானும் பாக்கழுத்துக்கு அந்த மாதிரி வந்து போட்டுக்கிறேன். ஒரு சிலர் வந்து கொஞ்சம் குறுகலாக போடுவாங்க, ஒரு சிலர் வந்து கொஞ்சம் பெருசாக தான் நெக் வேணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அதுக்காக தான் இப்போ இந்த இடத்த நான் வந்து விட்டுறேன். இந்த மேலே ஷோல்டர் எக்ஸ்ட்ராவாக ஜாயின் பண்ணுறதை விட்டுறேன். இது வந்து 6 இன்ச் வருது அப்படின்னா 6ல் பாதி 3 இன்ச் அளவுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த சைடில் நமக்கு 5 இன்ச் வருது அப்படின்னா இந்த இடத்துல 2.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வளைவை நம்ம வந்து இந்த இடத்துலையும் எடுத்த வளைவை இப்படியே நம்ம வந்து கொண்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இதில் வந்த அளவு இது. அப்போ இந்த அளவை நான் வந்து இந்த அளவுக்கு எடுக்கிறேன். அப்போ இதுதான் வந்து இதுக்கு கரெக்டான அளவாக இருக்கும். அப்படி எடுத்தோம் அப்படின்னா கஸ்டமர் வந்து ப்ளவுஸ் போடும்போது அவங்களுக்கு வந்து இன்னுமே ஃபிட்டிங்காக கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான். இப்போ இது வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஸ்டிச்சிங் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப ஈஸியாக பேக் நெக்கு நம்ம இந்த மாதிரி வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு வந்து கட் பண்ணிக்கலாம். ஏதாவது மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா நம்மளே வந்து அதை சரி பண்ணியும் வந்து கட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் இந்த ப்ளவுஸ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் மெத்தடு.
ஸ்டிச்சிங் சம்மந்தமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.